நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துருங்கன்னு தான் பேசிட்டு இருந்தோம். இது மறந்துடணுமா? டேய் ஒரு நிமிஷம். டேய், அதான் பார்கவியும் அண்ணன் மருமகளை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? யோ, என்னது இவள மருமகளை ஏத்துக்கிட்டாரா? இது எப்பத்துல இருந்து? என் தங்கச்சி இருக்கும்போது இந்த பரதேசி எப்படி இந்த வீட்டு மருமகளாக முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நிறுத்து. தேவையில்லாம இங்க பேசி குட்டையை குழப்பிட்டு இருக்காரு. எல்லாமே சரியா வந்துட்டு இருக்க நேரம் எதையாவது பேசி கெடுக்கணும்னு நினைக்காது. அதான் உனக்கு வேண்டியதெல்லாம் அண்ணன் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அரைச்சு நிறுத்து. என்னையா பண்ணி கொடுப்பாரு? காசு பணத்தை கொடுத்து தாண்டி விடலான்னு பாக்குறீங்களா? உங்க அண்ணன் அந்த பிச்சை காசு எடுத்து போய் ரோட்ல போட சொல்லியா? வந்துட்டானுங்க காசு கொடுக்குறேன்னு. ஏய், ஓவரா பேசிட்டு இருக்க. யோ, விடு. ஏய், விடுனே. என்ன கை தூக்குற? வாயை மூடிட்டு நீ வாயை மூடு. என்ன பேசிட்டு இருக்க? வெளிய போடி. விடுனே. சித்தப்பா, இம்புட்டு நாள் இந்த வீட்ல என்னை வச்சு உங்க காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிட்டு என் தங்கச்சி கூட இவனை சேர்த்து வைக்கலாம். இப்ப இந்த பரதேசியை வந்து இந்த வீட்டு மருமகங்கிறீங்க. தாரு, அண்ணன் தம்பின்லாம் பார்க்க மாட்டான், மொத்தமா பகிர்ந்துருவேன். ஏய், நீ யார் என் வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு? ஏய், அடச்சி. என்ன தெரியும் உனக்கு இவனுங்களை பத்தி? என்ன தெரியும்? வந்துட்டான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. இவனுங்க பண்ண வேலையெல்லாம் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, இவனுங்க கதை நாரிடும். ஆமா, அன்னைக்கு என்னவோ உங்க அண்ணன் அப்படியே கிட்ட வாழைப்பழம் மாதிரி பேசினாரு. கவலைப்படாதம்மா, எல்லாம் ஒண்ணு மண்ணா போயிடலாம் அப்படி என்ன வச்சு அந்த பூஜையை பிளான் பண்ணிடு. ஏய், இந்த உருட்டலு மிரட்டலாம் உன் பொண்டாட்டியோட நிறுத்திக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நிறுத்தி. நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் போன்னு சொல்றேன்ல. ஏய், எதுக்கு போனோம்? விட்டு. இப்படியே உன்னை நம்பிட்டு இந்த வீட்ல உட்கார்ந்திருக்க சொல்றியா? புலிசவாய் மாதிரி. யாருவே நிறுத்து. சொல்றத கேளு, புது குழப்பம் பண்ணாத. நாங்க பேசிட்டு வந்து அண்ணங்கிட்ட பேச சொல்றேன். போ, கீழே போ. உள்ள விட்டு போல. எது? ஏய், கூட்டி போன்னு சொல்றல, கூட்டி போடா. வாடி. ஏய், பாரு, உங்களுக்கெல்லாம் முதலும் கடைசியுமா சொல்றேன், எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. உங்களுக்கெல்லாம் ஏம நான் தாண்டா. ஏய் கதிரே, அவளை விட்டு தள்ளுறா. நீ வா, நம்ம தெளிவா முதல்ல குடும்பத்தை பத்தி பேசுவோம். வா அம்மா, நீ வாமா, வாடா, வா. பார்கவி, உக்கார். நீ இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான். அன்னைக்கு வீட்டு வாசல்ல வச்சு உங்க அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தம் தான். நாங்க அவர் இறந்துருவார் நினைச்சு நாங்க இப்படிலாம் பண்ணலம்மா. ஏதோ கோவத்தில் அப்படிலாம் நடந்துருச்சு. யாரும் எதிர்பார்க்காத விதமா அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் நாங்களும் ஒரு காரணம் தானே. அதுக்கு நாங்க மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. எங்களை மன்னிச்சு. தர்ஷினி, உனக்கு நடந்தது எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்த விரும்பல. எல்லாமே தப்பு தான். அண்ணன் அவர் இருந்த மனநிலையில தான் அப்படி பண்ணிட்டாரு. அவர் பண்ணதுக்காக நீ சின்ன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. உன்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோமா. மன்னிச்சிரு. எல்லார்கிட்டையும் எங்க அண்ணன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருக்க. நீங்க எல்லாருமே மன்னிச்சு தயவு செஞ்சு ஜனனி இதுக்குள்ள இழுக்காம நீங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ரேணுகா, அண்ணன் புத்தியில இருந்து பேசாதீங்க, நீங்களா கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லுவேன்ல. இப்ப நான் சொல்றேன், ஜனனியோட புத்தியில இருந்து நீங்க யோசிக்காதீங்க.
நீங்களா யோசிங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழலாம். உங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அதை நாங்க செய்யறோம். உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். தயவு செஞ்சு அண்ணன் செஞ்ச தப்பை மட்டும் மன்னிச்சு அவர் ஏத்துக்கங்க. இதுக்கு மேல எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. டேய் தர்ஷா, உன் எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்க பாத்துக்கிறோம்டா. நீ பார்கவியை கூப்பிட்டு வெளிநாட்டு கூட போ. அங்க போயிட்டு நல்லா சந்தோஷமா இரு. உனக்கு என்ன வேணாலும் கேள்வி நாங்க செய்யறோம். உங்க அம்மா கூட நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கல்ல. இப்போ அவரை ஜெயிலுக்கு அனுப்புறதுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு? கொஞ்சம் வருஷம் தானே ஜெயிலுக்கு போவாரு. உங்க அப்பாவை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு இப்ப என்னடா பண்ண போற? எல்லாருமே ஜனனி ஒருத்தி சொன்னான்றதை வச்சு மட்டும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் கெடுதல் பண்ணிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப எல்லாத்தையுமே மறந்து எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழும் தான் நினைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, அவருக்கு வயசாயிருச்சு. இனிமையாவது அவர் நிம்மதியா வாழ்ந்துட்டு போட்டுமே. இது பாருங்க, இந்த விஷயத்துல நியாயம் இருக்கா இல்லையான்னு மட்டும் ஜனனிட்ட பேசுங்க. நாங்களே எங்க அண்ணங்கிட்ட பேசுறோம். உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம். இவ்வளவு தூரம் ஞானம் என்ன சொல்றாங்கல்ல, அவங்க சொல்ற மாதிரி நீங்க உங்களை மட்டும் வச்சு யோசிங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரையும் வச்சு உங்க எல்லாரும் முன்னாடி நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். நீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. நீயாச்சு ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கணுமா? தயவு செஞ்சு யோசிங்க. அண்ணன் சார்பில் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம சந்தோஷமா இருப்போம். மன்னிச்சிருமா? யோசிங்க.